தங்கச்சி என்னாச்சுமா? நான் பிரகாரத்தை சுத்தி வரும்போது இந்த மெட்டி கழண்டு விழுந்துருச்சுன்னு. கோயில்ல வந்து மெட்டி கழண்டு விழறது எனக்கு நல்ல சகுனமா தெரியல. சஞ்சீவுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. சஞ்சீவ் மாப்பிளைக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தங்கச்சிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. தங்கச்சி என்னம்மா நீ கோயிலெல்லாம் வந்து சகுனம் பார்த்துக்கிட்டு? நீ சாமியை கும்பிட்டுட்டு தரைய பார்க்காம பிரகாரத்தை சுத்தி வந்திருப்ப. அப்ப கால இடறி மெட்டி கலந்து வந்திருக்கோம். அவ்வளவுதாம்மா. இதுக்கு போய் இதுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? மாப்பிள்ளைக்கு ஒரு ஆபத்து கிடையாதுமா. அவர் நல்லதாமா இருக்காரு. நீ முதல்ல மெட்டியை காலில் போட்டுட்டு வாமா, பிரகாரத்தை சுத்தி வரலாம். இல்லைன்னு சஞ்சீவுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது. ஒரே நெருடலா இருக்குன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. எதுக்கும் இந்த கோயில்ல இருக்கிற சாமியார் கிட்ட கேட்டு பாப்போமா? அதெல்லாம் வேணா தங்கச்சி. நான் தான் சொல்றேன்ல, மாப்பிள்ளை நல்லாதான் இருக்காரு. அம்மா தங்கச்சி, என்ன இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே. போன் எடுக்க மாட்டேன்றாங்களே. டைம் வேற போயிட்டே இருக்கு. ஏன் இந்த ஆளு போன் எடுக்க மாட்டேன்றாருன்னு தெரியலையே. சாமி சொல்லுமா. சாமி, எனக்கு ஒரு குழப்பம். உன் மனசுல உள்ள குழப்பம் என்னன்னு எனக்கு தெரியுமா? உன் கால்மெட்டி கழண்டதை நினைச்சு நீ சலனத்துல இருக்க. இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை செயலுக்கும் அந்த அம்பாள் தான் காரணம். உன் மெட்டி கழண்டதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. உன் உள்ளுணர் சொன்னது சரிதான். உன் புருஷன் ஒரு பேராபத்துல இருக்கான். சரி, லாஸ்டா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ சார், எத்தனை முறை சார் உங்களுக்கு கால் பண்றது? ஏன் சார் போன் எடுக்க மாட்டேன்றீங்க? என் பாஸோட மீட்டிங்ல இருந்தேன், அதனால போன் எடுத்துட்டு போகாம கேபின்லயே வச்சுட்டு போயிட்டேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயமா சார்? என் கம்பெனி ஷேர்ஸை வச்சு உங்க கம்பெனில ஒரு 10 கோடி ரூபாய் ஃபினான்ஸ் கட்டிருந்தேன். என்ன சார் ஆச்சு? ஓ அதுவா? அது சம்பந்தமா உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தேனே, வரலையா? மெயிலா? அதெல்லாம் ஒன்றும் வரலையே சார். நீங்க மேட்டர் சொல்லுங்க. உங்க ஷேர்ஸை வச்சு ஃபினான்ஸ் கொடுக்கறத பத்தி நான் எங்க எம்டிட்ட பேசினேன் சார். அவரு உங்க ஷேர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி செக் பண்ணிட்டு, இந்த ஷேர்ஸ்ல நிறைய லீகல் இஷ்யூஸ் இருக்கு, லோன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சந்தோஷ் ஏன் இன்னும் வரல? போன் பண்ணா போனையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். சஞ்சீவ், நீ சந்தோஷ்க்கு கால் பண்ணி பாருப்பா. இதோ பண்றேம்மா. என்னாச்சு? வெயிட்டிங்னு வருதுமா. யார் கூடயோ போன்ல பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.
சார் ஷேர்ஸ் டாக்குமெண்ட்ல அப்படி என்ன சார் லீகல் இஷ்யூ இருக்கு? அதை நீங்க உங்க வக்கீல்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவரே உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாரு. சார் இப்போ நான் என் வக்கீலை பார்த்து பேசுறதுக்குலாம் டைம் இல்லை சார். என் தம்பி சஞ்சு ஒரு பெரிய ப்ராப்ளத்துல இருக்கான் சார். அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணதான் என் கம்பெனி ஷேர்ஸை வச்சு நான் பணம் வாங்க வந்தேன். சார் இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு 30 கோடி வேணும் சார். நீங்க கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 10 கோடியை நம்பி தான் பேலன்ஸ் 20 கோடியை ரெடி பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். இப்படி கடைசி நிமிஷத்துல வந்து ஷேர்ஸ்ல இஷ்யூ இருக்கு அது இதுன்னு சொல்றீங்களே சார். சரி சார், என்னோட ஷேர்ஸ்ல என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன் சார். ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க பணத்தை மட்டும் அனுப்பி வைங்க. சாரி சார், எங்க கம்பெனி ரூல்ஸ் படி அப்படிலாம் பணத்தை கொடுக்க முடியாது. நீங்க உங்க வக்கீல கன்சல்ட் பண்ணி ஷேர்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வாங்க. நான் அப்புறம் எம்டிட்ட பேசி பணத்தை வாங்கி தரேன். சாரி சார் 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 என் சஞ்சீவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி. என் சஞ்சீவை காப்பாத்தணும்னா இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு நெய் தீபத்தை ஏத்தி உன் உள்ளங்கையில வச்சுக்கிட்டு தீபம் அணையாம இந்த கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்து அம்மன் முன்னாடி தீபத்தை வச்சு உன் மனசார வேண்டிக்கிட்டன்னா உன் புருஷனுக்கு மழை போல வந்த ஆபத்து பனி போல நீங்கிடும். சரிங்க சாமி, நான் அப்படியே பண்ணிடுறேன். ஒரு நிமிஷமா. ரொம்ப நன்றி சாமி. சஞ்சீவ் மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. சரிம்மா. போகுது. சஞ்சு வேற கால் பண்றானே. பணம் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? என்னாச்சுப்பா? அப்பா இல்லைப்பா, ஃபுல் ரிங் போச்சு, ஆனால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். சந்தோஷ் ஏன் போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது சீதா. ஆமாம்மா, கம்பெனி ஷேர்ஸை வச்சு பணம் வாங்குறதுல லீகலாக நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதான் அந்த டென்ஷனில் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். சந்தோஷ்க்கு மட்டும் பணம் கிடைச்சிடக்கூடாது ஸ்ரீஜா. கிடைச்சிருச்சு நம்ம தோத்துருவோண்டி. தாயே, என் சஞ்சீவுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு மட்டும் என்னால உணர முடியுது. சஞ்சீவ் எந்த பிரச்சனையில இருந்தாலும் அது அவனை பாதிக்க கூடாது. அதுக்கு நீதான் துணை இருக்கணும்.
தாயே, மாப்பிள்ளைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாம தங்கச்சி அதை உணர்ந்து வரதா இருக்கா. எனக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாலும் அதை நான் தங்கச்சி கிட்ட சொல்ல முடியாது. நீதாம்மா தங்கச்சி பண்ற பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டு மாப்பிள்ளைய ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தணும். தங்கச்சி, தங்கச்சி, என்னாச்சுமா? தீபத்தை பார்த்தே நடந்து தரைய பார்க்காம நடந்ததுனால கால ஏதோ குத்திருச்சுன்னு. தேங்காய் சில்லுமா, நல்ல ஆழமா காலில் ஏறி இருக்கும் போலயே. காலை கட்ட மரத்த வருதான்னு பாப்போம். வேண்டாண்ண, நான் காலை பார்த்து கவனம் சிதறினா விளக்கு அணைஞ்சிரும். அப்புறம் வேண்டுதலை முடிக்க முடியாதுன்னு. அது சஞ்சீவுக்கு ஆபத்தாயிடும். அதனால வேண்டுதலை முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். கடைசியா பார்த்து கடைசி நேரத்துல கழுத்து அறுத்துட்டாங்களே. பணம் கொடுக்க முடியலனா லீகல் இஷ்யூ இருக்கு, அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்றாங்க. சரி, இப்போ டைமை வேஸ்ட் பண்ணாம வேற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி கால் பண்ணி பணம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஹலோ, ஆனந்த் ஃபைனான்ஸ். சார், நான் சந்தோஷ். நீங்க சொன்ன டீட்டெயில் எல்லாமே எங்களுக்கு ஓகே. அப்போ என் கம்பெனி ஷேர்ஸை வச்சு உங்களால எனக்கு 10 கோடி ரூபாய் பணம் தர முடியுமா சார்? தாராளமா தரலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஆதார் நம்பர், அப்புறம் உங்களோட கம்பெனி பேன் நம்பர் சொல்லுங்க. நான் ஸ்கோர் செக் பண்ணிக்கிறேன். சொல்றேன் சார், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆ, சார், நீங்க ஆல்ரெடி மணிவுட் ஃபைனான்ஸ்ல ஷேர் வச்சு பணம் கேட்டிருக்கீங்க. ஆமா சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனியும் இன்டர்லிங்க் சார். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில அப்ளிகேஷன் செலக்ட் ஆனாலோ இல்ல ரிஜெக்ட் ஆனாலோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ரிஜெக்ட் ஆன அப்ளிகேஷனுக்கு நீங்க எங்க லோன் கேட்டாலும் கிடைக்காது சார். உங்க அப்ளிகேஷனை மணிவுட் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சார். சோ உங்களுக்கு எங்களால பணம் தர முடியாது சார். சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. என் ஷேர் வேல்யூக்கு நான் பாதி கூட பணம் கேட்கல சார். என்னோட ஷேர் வேல்யூ 20 கோடிக்கும் மேல சார். சார், நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும் சார். மணிவுட் ஏன் உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாங்க? அது வந்து சொல்லுங்க சார்.
உங்க ஷேர்ஸ் மேல ஏதாவது லீகல் இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா சார், சொன்னாங்க. ஆனா என் ஷேர்ல நான் மட்டும் தான் ஏர்ன் பண்றேன் சார். அப்படி இருக்கும்போது அதுல லீகல் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அவங்க ஏதோ தெரியாம சொல்றாங்க. சார், அவங்க தெரிஞ்சுதான் சார் சொல்றாங்க. உங்க ஷேர்ஸ் மேல லீகல் இஷ்யூ இருக்கு. லீகல் இஷ்யூ இருக்கிற ஷேர்ஸ் மேல நீங்க ₹1 கூட லோன் வாங்க முடியாது. நீங்க உங்க இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டு வாங்க, நான் பணம் தரேன். சார் 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 ஒரு நிமிஷம் கேளுங்க சார். சார் எல்லாரும் ஒரே மாதிரியே ஷேர்ஸ் மேல லீகல் இஷ்யூ இருக்குன்னு சொல்றாங்க. பணம் கிடைக்கலன்ற விஷயத்த அம்மா கிட்டயும் சஞ்சீவ் கிட்டயும் நம்ம சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், இப்போ சொல்ல வேண்டாம். இப்போ கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் பணத்தை ரெடி பண்ணியே தான் ஆகணும். இப்போ என்ன பண்றது? மணி 1 ஆச்சு. சந்தோஷ் வேற போனே எடுக்க மாட்டேங்கிறான். அவன் எங்க இருக்கானோ தெரியல. சந்தோஷ்க்கு என்ன ஆச்சு? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. சீதா, இக்கட்டான நேரத்துல பதட்டப்பட்டா தப்பான சிந்தனை தான் வரும். நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. சந்தோஷ் கன்ஃபார்மா பணத்தோட வருவான், புரியுதா? ஸ்ரீஜா, சந்தோஷ் ஏன் இன்னும் காணோம்? அவனுக்கு என்ன ஆச்சுடி? நீ என் கூட தான் இருக்க இல்ல? உனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அம்மா, சஞ்சீவ் கிட்ட இப்போ எவ்வளவு பணம் இருக்கு? 20 கோடி இருக்கு ஸ்ரீஜா. சந்தோஷ் இன்னும் 10 கோடி கொண்டு வரணும். இன்னும் 6 மணி நேரத்துக்குள்ள சந்தோஷ் 10 கோடி கொண்டு வந்து இவங்க கடனை அடைக்கலனா சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. சஞ்சீவ்க்கு பணம் கிடைக்க கூடாது. ஏதாவது பண்ணியே ஆகணுமே.